Hello guys, this is ICT Dinesh. Welcome to my YouTube channel. Actually, today I took buy in Euro USD. So இந்த setup தான் அது Euro USD நல்ல buy setup. Around 10 AMP வித்துட்டேன் எடுத்திருந்தேன். And this my Twitter page. I posted over there. Okay, okay. This was the setup. ஸோ இந்த என்ட்ரிக்கான ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்ட் என்ன, நான் மார்க்கெட்ல என்ன பார்த்தேன், லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் வச்சு நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ அதை பத்தி நம்ம வந்து டெப்தா பார்ப்போம். ஓகே, let's go to the breakdown. Before breakdown, I have to say one thing. என்னன்னா, you should always buy at discount, sell at premium. Okay, and first rule என்னன்னா, ஒரு செட்டப் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் யூரோஸ்ட் என்ட்ரி எடுத்தேன்னா நான் போயிட்டு ரேண்டமா போயிட்டு அங்கே பையன் எடுக்கல. ஸோ இந்த செட்டப்க்கு நான் மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணேன். லைக் ஏஷியா, லண்டன் அண்ட் நியூயார்க்ல தான் எனக்கு என்ட்ரியே கிடைச்சது. ஏன்னா லண்டன் வந்து எல்லாருமே இந்த லோல வந்து என்ட்ரி எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் இந்த லோல வந்து எனக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா வந்து ப்ரீமியம்ல பை ஆயிடுச்சு. ஸோ கன்ஃபர்மேஷன் அவ்வளோ கரெக்ட் அக்யூரேட்டா இல்லை. ஸோ அதெல்லாம் நான் வந்து என்ஒய் வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஸோ பிஃபோர் என்ட்ரி ஃபர்ஸ்ட் விஷயம் மார்க்கெட்ல உங்களுக்கு தேவை என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா கிளியரான டிஓஎல் இருக்கா, விச் மீன்ஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. இந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டின்றது எப்படி ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஹவு டு ஃபிக்ஸ் டிஓஎல். இட்ஸ் சிம்பிள் ப்ரோ. என்னன்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே லிக்விடிட்டி நோக்கி தான் மூவ் ஆகும். கரெக்டா? ஸோ லிக்விடிட்டின்றது எங்க அதிகமா இருக்கும்னா ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸோட ஹைஸ் அண்ட் லோஸ்ல தான் லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் ஹைஸ் அண்ட் லோஸ்ன்னு எடுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து லிக்விடிட்டிஸ் வந்து அதிகமாக ஃபைண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ் எடுத்துக்கிட்டா வீக்கோட ஹைஸ் அண்ட் லோஸ் அண்ட் மந்த்லி ப்ரீவியஸ் மந்தோட ஹைஸ் அண்ட் லோஸ், ப்ரீவியஸ் டேயோட ஹைஸ் அண்ட் லோஸ், இங்கெல்லாம் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் புல்லிஷா இருக்குங்கன்னா நீங்க வந்து லெஃப்ட் சைட் பாருங்க, சார்ட்டுக்கு லெஃப்ட் சைட் அது ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் என்ன பண்ணிருக்கு, அதோட ஹைஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ வீக்லியோட ஹைஸ் பக்கத்துல இருந்ததுன்னா புல்லிஷா இருக்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் டிஓன்றது ப்ரீவியஸ் வீக் ஹை தான் உங்களோட டிஓ. கரெக்டா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த் ஹை. அது மாதிரி நீங்க ட்ராஸ் வந்து மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டே போகலாம் அன்டில் அது ரீச் ஆகிற வரைக்கும் உங்களோட டிஓல இருக்கும். கரெக்டா? அப்ப இங்க எப்படி நான் ட்ராஸ் ஃபிக்ஸ் பண்ணனா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டிஓஎல். ஓகே, இந்த டிஓஎல் முதல்ல பார்த்துருவோம். ஆக்சுவலி நான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தேன். டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த ஹைஸ் எடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிஓன்னு பார்த்தீங்கன்னா வீக்ல இங்க ஒரு ஸ்விங் ஹை இருக்கு, தெரியுதா? ஸ்விங் ஹை ஆர் பிஃபோர் இந்த ஹையே வந்து நல்ல லிக்விடிட்டி பாயிண்ட். ஸோ இது வரைக்கும் தான் நான் டார்கெட் பண்ணது. ஸோ மார்க்கெட் புல்லிஷா இருக்கு. ஸோ புல்லிஷா இருக்கும்போது இந்த ஹை வந்து ஈஸி லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விடிட்டில தான் என்னோட டார்கெட்டா இருந்தது. ஸோ அப்படியே நம்ம வந்து லைக் 4 போவோம். 4 ஃபர்ஸ்ட் விஷயம் டிஓல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டா? இந்த ஹை வரைக்கும் நான் பிளான் பண்ணேன். அப்ப டிஓல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, யூ நீட் டு ஃபிக்ஸ் தி கீ லெவல். கீ லெவல்ன்றது எங்க இருக்கணும்னா, பை பாக்குறீங்கன்னா யூ ஷுட் பை அட் டிஸ்கவுண்ட். கரெக்டா? டிஸ்கவுண்ட்ல ஒரு கீ லெவல் அலைன் ஆகணும். நெக்ஸ்ட் மார்க்கெட் அந்த கீ லெவலுக்கு வரும்போது லிக்விடிட்டி கிரியேட் ஆகி இறங்கணும். லோ ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வரணும். வந்துட்டு கீ லெவல் ஹிட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து என்ன PO3 பார்த்து அங்க கன்ஃபர்மேஷன் லைக் IFVG ஆர் பிரேக்கர் செட்டப் இருக்குன்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து ஹை செட் டார்கெட் பண்ணிடும். ஸோ அந்த அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் நான் சார்ட்டை பார்த்தேன். ஸோ இங்க பார்க்கும்போது ஒரு 4 hour FVG இருக்கு, தெரியுதா? இந்த FVG இதுல 1 hourல பாத்தீங்கன்னா நல்ல ரேஞ்ச் கிடைக்கும், இந்த ஹை டு இந்த லோ. ஓகே, ஸோ 4 hour FVG. ஸோ 4 hour FVG மேல ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட். கரெக்டா? நைஸ். ஸோ ரீப்ளே பட்டன் போட்டோமா? ஏன்னா இங்க தான் நான் பை எடுத்தேன். 5 minutesல வந்து
ஐஎஃப்இ ஆகும்போது என்ட்ரி எடுத்தலாம். ஓகே, ஸோ 10 AM ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உனக்கு கீழே ஒன்றும் ஹிட் ஆகலை. அதுக்கு இந்த லிக்விடிட்டி ஹிட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்கு தெரியுதா? லிக்விடிட்டி எஃப்இஜி சாரி. இந்த எஃப்இஜி வந்து இன்வெர்ஸ் ஆகும் போது நான் என்ட்ரி பிளேஸ் பண்ணேன். ஸோ என்ட்ரி இந்த இடத்துல என்ட்ரி நான் பிளேஸ் பண்ணேன். ஸ்டாப் வந்து இந்த லோ. ஐ டார்கெட்டட் 2R. சிம்பிள் ஈஸி ட்ரேட். ஓகே, ரன் ஆகும். ஈஸி ரைட். டிஓ டிபி அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டிஓல ரீச் ஆயிரும். இங்க பாருங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான். லைக் இது மட்டும் தான் நான் சாட்ல பார்த்தேன். என்ட்ரி இருந்தது ஈஸி இல்ல. ஸோ ஒரு என்ட்ரி வருதுன்னா ஒரு மாடல் நீங்க ட்ரேட் பண்றா அந்த மாடல் ஃப்ரேம் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்ல வெயிட் பண்ணணும். ஓகேவா? ட்ரேடரா வந்து உங்களோட வேலை என்னன்னா எவ்வளவு வந்து நீங்க பேஷன்ஸா இருந்தீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ரிவார்ட் பண்ணும் மார்க்கெட். ஸோ யூ ஷுட் நாட் சேஸ் தி ட்ரேட், யூ ஷுட் வெயிட் ஃபார் தி ட்ரேட் செட்டப்ஸ். ஓகே. And one more guys, in 5 years, they plan to conduct Master Risk Marathon. The event வந்து ட்ரேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி பேச போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. 2 days வந்து இது நடக்க போகுது, March 11 அண்ட் March 12. March 11 பார்த்தீங்கன்னா தேர் பி லெக்சர் செஷன்ஸ் அரௌண்ட் 6 செஷன்ஸ் இருக்கும். அதில் 8 எக்ஸ்பர்ட்ஸ் பேசுவாங்க. தீஸ் ஆர் தி எக்ஸ்பர்ட்ஸ் டாக். அண்ட் அந்த டியூரேஷன் ஆஃப் தி செஷன் வந்து ஓவராலாக வந்து 6 hours இருக்கும். அண்ட் March 12 வந்து அந்த காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒன்லி லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அவைலபிள் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 5000 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். லிங்க் நீங்க டச் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் அண்ட் ஃபாலோ இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஃபுல் நேம் அண்ட் இமெயில் கண்ட்ரி கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் ஆயிருவீங்க. அண்ட் இந்த மீட்டிங்கான லிங்க் எல்லாமே வந்து மெயிலுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த காம்படிஷன்ல வந்து நிறைய ப்ரைஸஸ் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 100K ஐஸ்டாக் அக்கௌண்ட், செகண்ட் பிளேஸ் 50K ஐஸ்டாக் அக்கௌண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் பிளேசஸ் வந்து கிஃப்ட்ஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் இதுல எப்படி ப்ரோ பார்ட்டிசிபேட் பண்றதுன்னா, லைக் இந்த காம்படிஷன் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றதுன்னா, நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து இதுல பர்ச்சேஸ் பண்ணணும். அது $50 ஐ திங்க். ஆமா, அந்த $50. அந்த அக்கௌண்ட் சைஸ் வந்து 5K அக்கௌண்ட். ப்ராஃபிட் டார்கெட் வந்து 10% பண்ணணும். மேக்ஸிமம் லாஸ் வந்து 6%, டெய்லி லாஸ் 3%, ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து 3. ஓகேவா? ஸோ என்னன்னா இதுல அந்த ஈவெண்ட்ல வந்து ட்ரேட் மேனேஜர் ரிஸ்க் மேனேஜர் பத்தி தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த காம்படிஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி எப்படி நீங்க அந்த ரிஸ்க் நீங்க ப்ராப்பரா மேனேஜ் பண்ணீங்க, எவ்வளவு சீக்கிரமா அந்த நீங்க ப்ராஃபிட் டார்கெட் அச்சீவ் பண்ணீங்க, அந்த பேஸ் பண்ணி உங்களோட பிளேசஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ யூ கேன் பார்ட்டிசிபேட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.